ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன விஷயங்களை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரேட்டிங் டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போர்ஸ் ரீடிங் வேணால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் பர்சனலாக ஹீலிங் வேணும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், சேடாக இருக்கேன், நெகட்டிவிட்டியாக இருக்கேன், லூஷில் மாட்டிக்கிட்டு தவிச்ச மாதிரி இருக்கேன், வெளியே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு தவிக்கிறேன், வெளியே வரவே முடியல, எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, செவன் ஆஃப் கப்ஸ். ஓகே, நைன் ஆஃப் கப்ஸ், death, 8 of wands, 8 of swords. So bottom of the deck, 4 of wands, star, magician, temperance, ten of pentacles, three of wands. So bottom of the deck, moon, stress. Okay, slowing down, rebel, suppression, control. Okay, so bottom of the deck, shadow. Okay, ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் என்ன விஷயங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போனால் ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட எண்ணத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி இதில் ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கலாம். அப்படி மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ என்ன தான் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு கம்ப்ளீட்னஸ் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கல. ஓகே, ஸோ உங்களை சுற்றி உங்களை சுற்றி மேபி மேரேஜ் ஆனவங்களும் ஒரு பார்ட்னர் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்கலாம். இன்னும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனுக்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த ஒரு பர்சன் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு நைன் ஆஃப் கப்ஸாக நமக்கு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகணும், ஸோ நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகலான்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு தாஜ்மஹாலை கொண்டு வந்து நீங்கள் விட்டால் கூட அங்கேருந்து இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எதுக்கு திங்க் பண்ணுறீங்க, எதுக்கு இந்த ஒரு போர்ஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே வர்றாங்க, ஏன் இந்த ஒரு போர்ஷன் நம்ம மிஸ் பண்ணுறோம், ஏன் இந்த ஒரு போர்ஷன் நினைக்கிறோன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த ஒரு போர்ஷன் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அதே மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலாக ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் ஆகும். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி உங்களை நீங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க. நம்ம சைட்லேருந்து மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, நம்ம தேடி போகக்கூடாது, சேசிங் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க வேண்டாமா, மூவ் ஆன் பண்ணுறதுக்கா, ஸோ உங்கள் மைண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துடு, அப்போ தான் உனக்கு ஒரு பீஸ் கிடைக்கணும். உங்கள் மைண்டு சொல்லுது. ஹார்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணாது, இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுது. உங்களுக்கு எது கேட்குறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன், டோட்டலி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். பட் என்ன இருந்தாலும் உங்கள் இன்னருக்குள்ளே உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வரணும். இப்போ மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் லைஃப்லாம் ஜீவிக்கணும், என் கூட வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரீமே இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிட்டு
ஒன்றும் இல்லைன்னு ஆகிட்டு இந்த ரிலேஷிப்பில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு ஒரு செப்பரேஷன் வந்துட்டு இந்த ரிலேஷிப்பில். ஸோ என்ன தான் அந்த ரிலேஷன் டெத் ஆகிட்டு வந்தீங்களும் நீங்கள் என்ன தான் இந்த உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நீங்கள் பண்ணாலும், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கிறனால, ஸோ உங்கள் லைஃப் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஃபீல் இருக்கனால, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு லைஃப் லாங் வேணும்னு நினைக்கிறனால, ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு பர்சன் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் நடக்காதா, ஸோ ஒரு வாட்டி இவங்க எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்களா, ஒரு வாட்டி கால் பண்ண மாட்டாங்களா, ஸோ ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்காதா, ஸோ அந்த ஒரு தாட் உங்கள் மைண்டுக்குள்ளே உண்டு. இல்லை ஒரு சிலர் வந்து இந்த ஒரு பர்சனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கலாம். ஓகே, எல்லோரும் ஒரு சிலர் மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஒரு போஸ்ட்டில் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து ஸ்டார் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் வந்து மேபி இந்த ஒரு பர்சன் உண்மையாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஒரு பர்சனோட கேரக்டர் வந்து எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் ஆளுங்க எல்லாம் அந்த ஒரு பர்சன்கிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த ஒரு பர்சன் இருக்கிற இடத்துலையும் இல்லைன்னா இந்த ஒரு பர்சன் வாழ்க்கக்கூடிய இடத்துலையும் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லைன்னா சமூகமாக இருக்கட்டும், ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. ரொம்பவே டீசனான ஒரு கேரக்டர், டிசிப்ளினான ஒரு கேரக்டர். ஸோ யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, ரொம்பவே நீட்டான ஒரு கேரக்டர். மேபி இவருக்கு சோஷியல் மீடியா நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டார் கார்டாக வந்திருக்கு. ஸோ இவர் ஒரு ஸ்டாராக தான் சொல்லிப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் மட்டும் கிடையாது, இவர் பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ இவருக்கு லைஃப்பில் என்ன வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன். ஸோ அது வந்து இவங்க மேபி இவர் வந்து இவர் நினைக்கிற மாதிரி இவர் எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். மேபி இவர் வந்து ஒரு மணியாக இருக்கட்டும், ஒன்று கேரிதாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் இவர் நினைச்ச இவர் என்ன வேணாலும் அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன் தான். ஓகே ஓகே, பட் இதில் வந்து மேபி இதில் ஒரு சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷிப்பாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷிப் செப்பரேஷன் ஆகி லாங் பீரியடாகவும் இருக்கலாம். ஒரு 2 years 3 years 4 years வரைக்கும் இந்த ரிலேஷிப் செப்பரேஷன் ஆகி கடந்து போயிட்டுருக்கலாம். ஓகே ஓகே, இந்த ரிலேஷிப் செப்பரேஷன் ஆகி போகிறதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷிப்பில் நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் இந்த ரிலேஷிப்பில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இதனால தான் நான் ஒன்று விட்டுட்டு போனேன், இதனால தான் ஒன்று என்ன அக்செப்ட் பண்ண முடியல சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஓப்பனாக எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டு கிடையாது. ஸோ அதனால் இந்த ரிலேஷிப் செப்பரேஷன் ஆகி போயிருக்கலாம். இல்லைன்னா இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. இந்த ஒரு பர்சனு கூட மைண்டுக்குள்ளே இந்த ஒரு ஃபேமிலி இந்த ஒரு ரிலேஷிப்பை அக்செப்ட் பண்ண, அப்போ இந்த ஒரு ஸோ இந்த ஃபேமிலி இந்த ரிலேஷிப்பை அக்செப்ட் பண்ணாதுன்னா, ஸோ அப்போ உங்களுக்கும் இவங்களுக்கும் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா இந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். ஸோ ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லைங்க காஸ்ட் ரிலீஜன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் இன்னொரு ரிலேஷிப்பை என்னோட ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாது. பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பர்சன் ஃபேமிலிக்காகவே வாழக்கூடிய ஒரு கேரக்டர், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய கேரக்டர். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தன்னோட ஃபேமிலிக்கு வந்து 4 பேர் குறை சொல்கிற மாதிரியோ தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு மதிப்பு இல்லாத மாதிரி இவர் நடந்துக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபேமிலிக்காக இவங்க எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ இந்த ஒரு ரிலேஷிப் செப்பரேஷன் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே இந்த ஃபேமிலி என்னோட இந்த ரிலேஷிப்பை அக்செப்ட் பண்ணாது. அப்போ ஃபேமிலி மீது இந்த ஒரு ரிலேஷிப்பை நான் அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா என்னோட ஃபேமிலி வந்து சமூகத்துக்கு முன்னாடி தள்ளக்குனிற ஒரு சுச்சுவேஷன் வரலாம். என்னோட ஃபேமிலி 4 பேர் குறை சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகலாம். ஸோ என்னால் என்னோட ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு போயிருக்கலாம். மேபி இல்லை உங்களுக்கு ரீசன் கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த பர்சன் ஏன் என் லைஃப்பில் வந்தாங்க, ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க, என்ன ரீசன் கூட சொல்லாமல் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் அந்த ஒரு பர்சன் வந்து நிறைய விஷயங்கள் ஒழிச்சு வச்சுருக்காங்க. உங்களோட மைண்டுக்குள்ள இந்த ஒரு பர்சன் மேபி இந்த ஒரு பர்சன் தனக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஸோ எதையும் சொல்லாமல் இவருக்குள்ளேயே ஹைட் பண்ணி வச்சுட்டு ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இன்னொரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். மேபி உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே எஸ் ஆக்சுவலி இவர் ஸ்டாரு, நான் சொன்ன மாதிரி இவங்க பயங்கரமாக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே எஸ் ஃபேமிலி வந்து எனக்காக உயிரையும் கொடுக்கும், ஃபேமிலி நான் என்ன சொன்னாலும் கேட்கும், ஸோ ஃபேமிலி எனக்காக உயிரையும் கொடுத்துருவாங்க, நான் என்ன சொன்னாலும் என் ஃபேமிலி அதை எதிர்த்து எந்த ஒரு ஸ்டெப்பு என்னோடய பேச்சுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுப்பாங்க, நான் இதுதான் வேணும்னு சொன்னாலும் என் ஃபேமிலி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஸோ நான் தப்பே பண்ணக்கூட என் ஃபேமிலி அதை வந்து என்னை ஏற்றுப்பாங்க, ஸோ எனக்காக எந்த ஒரு விஷயத்துக்காக நோ சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஃபேமிலி எப்பவுமே உயிராக இருக்கும், அந்த ஒரு மைண்ட் செட் இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, இல்லை உண்மை என்னென்னா இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா
ஓகே. ஃபேமிலி என்னோட கண்ட்ரோல் இருக்குது. ஓகே. இல்ல எனக்கு எல்லாரும் ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்க. எனக்கு எல்லாரும் வேல்யூ குடுக்குறாங்க. ஊர் மக்கள் வேல்யூ குடுக்குறாங்க. சமூகம் வேல்யூ குடுக்குறாங்க. ஃபேமிலி எனக்கு வேல்யூ குடுக்குறாங்க. ஃபேமிலி என்னோட கண்ட்ரோல் இருக்குது. நான் என்ன சொல்லணும் அதுதான் ஃபேமிலி கேட்கும்னு இவரோட மைண்டுக்குள்ள நினைப்பு. உண்மை என்னன்னா, ஆக்சுவலி இவராக ஃபேமிலியோட கண்ட்ரோல் இருக்காங்க. ஓகே. இவரோட கண்ட்ரோலில் ஃபேமிலி கிடையாது. ஃபேமிலியோட கண்ட்ரோலில் தான் இவர் இருக்கார். மேபி ஃபேமிலி வந்து இந்த ஒரு பர்சனை ஐஸ் வச்சு ஆசை வார்த்தை பேசி இவரை வந்து கொண்டு போகலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஃபேமிலிக்காக மாடாக உழைக்கலாம். ஓகே. இவர் இந்த ஃபேமிலியை வந்து ஃபேமிலி நல்ல நிலைமையில் இருக்குன்னு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவராக கூட இருக்கலாம். அதனால் ஃபேமிலி இந்த ஒரு பர்சனை வந்து நல்ல வார்த்தைகள் பேசி ஆசை வார்த்தைகள் பேசி ஐஸ் வச்சு இவரை நல்ல நிலைமையில் கொண்டு போயிட்டுருக்கலாம். பட் இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா ஃபேமிலி என்னோட கண்ட்ரோல் இருக்குது. ஓகே. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணியிருக்காங்க. பட் உங்களை மறந்துட்டாங்கன்னு கேட்டால் நெவர். ஓகே. ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. உங்களை மறக்கலை. ஓகே. ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் வேணும். உங்களை விடுறதுக்கும் மனசு இல்லை, அதே வேண்டான்னு சொல்கிறதுக்கும் மனசு இல்லை. ஸோ நிற்கிறதுக்கா நிற்க வேண்டாமா அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ட்ரூவர்ஸ் நீக்கிக்கிறாங்க. ஓகே. காதல் உண்டு. பட் ஒரு கிரிட்டிக்கல் அந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே அது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஒரு பெரிய சுச்சுவேஷனாக இருக்கலாம். எப்படி நான் ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அதை மீறி நான் அதை அஸ்பெக்ட் பண்ண என்னோடய ஃபேமிலிக்கு கெட்ட போய் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி. ஓகே. ஓகே. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு சப்ரெஷன் ஒரு கார்டு வந்துடுண்டு. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஸ்டார்டிங்கில் மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு பர்சன் ஈஸியாக வந்து ஒரு செப்ரேஷன் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த ஒரு பர்சனை கொண்டு போயிருக்கலாம். மேபி ஃபேமிலி கூட சந்தோஷமாக ஃபேமிலி தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபேமிலி கூட நம்ம இனி ஓகே இருக்கிறத வச்சு நம்ம ஃபேமிலி கூட வாழ ட்ரை பண்ணாமல் இவரை ட்ரை பண்ணிப்பாரு. பட் என்ன இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே. பட் என்ன இந்த பர்சனோட ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன் வந்து இந்த ஒரு பர்சனை வந்து பயங்கரமாக கஷ்டப்படுத்துது. மேபி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னால இவர் ஆல்ரெடி ஸ்டார்னால இவங்க பக்காவாக ஒரு சீன் காட்டக்கூடிய ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த ஒரு ஸோ உங்களோட ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு உள்ளுக்குள்ளே இன்னருக்குள்ளே அவ்வளோ வலியை கொடுக்குது இந்த ஒரு பர்சனுக்கு. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். பட் எப்படி கொண்டு போகிறது, நான் எப்படி இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறது அந்த ஒரு சுச்சுவேஷன். ஓகே. பட் பயங்கரமாக அந்த ஒரு பர்சனுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக அது வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்து இந்த ஒரு பர்சனை பயங்கரமாக உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது நோகடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, நோக்கடிக்குது. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு கார்டு வந்துடும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்சனுக்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த பர்சனை வந்து பழிக்கிற ஒரு எனர்ஜி ஆகும். கூட இருந்து குளிப்பறிக்கிற எனர்ஜின்னு சொல்லுவாங்களே. ஸோ கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒரு பர்சனை வந்து பற்றிச்சுட்டு. ஸோ அது இல்லாமல் அந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது எப்போவுமே எனக்கு ஃபேமிலி உண்டு, எனக்காக உயிரையும் கொடுத்துருவாங்க, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஃபேமிலி என்னை கைவிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உண்டுன்னா இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு பர்சன் யாரையும் இந்த ஒரு பர்சன் வந்து நம்பிட்டு உண்டு. அந்த ஒரு ஆள் இந்த ஒரு பர்சனை பற்றிச்சுட்டு ஏமாத்திட்டு சீட் செஞ்சுட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே. அது பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் வெளியே வந்து காட்டிக்க மாட்டாங்க. வெளியே வந்து ஓகே. ஏன்னா இந்த ஒரு பர்சன் பயங்கர சீன் காட்டக்கூடிய ஒரு பர்சனால வெளியே ஆகும். ஓகே நீ இல்லாட்டாலும் என்னால் வந்து சூப்பராக வாழ முடியும். பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன் எதுவுமே பண்ணல, நான் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கேன், ஐ எம் ஹாப்பி, என்னை வந்து யாராலும் சாட்சிக்க முடியாதுன்னு வெளியே ஒரு வேறு மாதிரி சீன் காட்டிக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இந்த செப்பரேஷன் இந்த ஒரு பர்சனை வந்து பயங்கரமாக உள்ளுக்குள்ளே இன்னருக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அந்த அளவுக்கு ஒரு வலி கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனு கூட இருக்கிறவங்கலாம் அந்த ஒரு பர்சனை வந்து படிக்கிற ஒரு எனர்ஜி. ஓகே. படிக்கிற எனர்ஜி பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மேபி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ரியாலிட்டி என்னென்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு போஸ்ட்டோட மைண்ட் செட்டுக்குள்ளே நான் என்ன சொன்னாலும் என் ஃபேமிலி கேட்பாங்க, நான் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் என் ஃபேமிலி ஏற்றுப்பாங்க, நான் தப்பே பண்ணால் கூட என் ஃபேமிலி என்னை வந்து ஏற்றுப்பாங்கன்னு இவர் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து மனசில் ஆகுது ஃபேமிலி. ஏன்னா இவருக்கு ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸோட கேரக்டர் ஒரிஜினாலிட்டி எல்லாம் இவருக்கு மனசில் ஆகுது. கூட இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு பர்சனை பற்றிக்கிற ஒரு எனர்ஜி ஆகும். ஓகே. ஸோ கூட இருக்கிறவங்களோட உண்மையான ஒரு சுயரூபம் என்னென்னு இந்த ஒரு பர்சனுக்கு தெரியுது. பயங்கர அவங்களோட செல்ஃபிஷ் என்னென்னு தெரியுது. இந்த ஒரு பர்சனுக்கு வந்து தெரியுது கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் எங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தால் ஸோ என்னோடய ஃபேமிலினால இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கரமாக வந்து ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி
இந்த ஃபேமிலி இந்த ஒரு போர்ஷனை கொண்டு போகிறாங்கன்னா ஃபேமிலிக்கு இந்த ஒரு போர்ஷன் பயங்கர இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலிக்கு இந்த ஒரு போர்ஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு போர்ஷன் ஃபேமிலி விட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த ஃபேமிலி இந்த ஒரு போர்ஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு போர்ஷனுக்கு இந்த ஒரு போர்ஷனோட மைண்ட் என்னன்னா ஃபேமிலினால ஃபேமிலினால எனக்கும் ப்ராப்ளம் வரும், இந்த ஒரு போர்ஷனுக்கும் ப்ராப்ளம் வரும். மேபி அந்த விஷயங்களை கூட இந்த ஒரு போர்ஷன் உங்ககிட்ட ஹைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபேமிலி இந்த ஒரு போர்ஷனை விடக்கூடிய சுச்சுவேஷனே கிடையாது. ஃபேமிலிக்கு இந்த ஒரு போர்ஷன் எப்பவும் வேணும். ஓகே, பட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஃபேமிலி முன்னாடி இந்த ஒரு போர்ஷன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போர்ஷனுக்கு நீங்கள் வேணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன் வந்து இந்த ஒரு போர்ஷனை பயங்கரமாக இந்த ஒரு போர்ஷனை கஷ்டப்படுத்து, உள்ளுக்குள்ள ஒரு முறிவை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம், இந்த ஒரு போர்ஷனோட நேம்ஸ் பார்க்கலாம், ஸோ இந்த போர்ஷனுக்கு பிடிச்ச சாங்ஸ் பார்க்கலாம், கலர்ஸ் பார்க்கலாம், ஃபுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து யூனிவர்ஸ்லி ப்ரொடெக்டட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ இந்த ஒரு போர்ஷன் உங்கள் ட்ரீமில் வரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட சில சைன்ஸ் கிடச்சிட்டே இருக்கலாம். ஸோ இவரையும் மூவ் ஆன் பண்ண முடியல. இவர் முன்னாடி ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி சூஸ் பண்ணிட்டு இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போர்ஷனுக்கு நீங்கள் வேணும். பட் உங்களை ஹஸ்பண்ட் பண்ணி வச்சு ஃபேமிலினால ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஃபியரும் உண்டு இந்த ஒரு போர்ஷனுக்கு. ஓகே, என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு ஸ்லோயிங் டவுனாக நமக்கு வந்திருக்கு, டேரெக்டாகவே நமக்கு ஸ்லோயிங் டவுன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப குட்டி குட்டியாக தான் நடக்கும். எடுத்த உடனே பெருசாலாம் அவங்களுக்கு நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு பர்சன் வந்து ஆக்ஷன் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஒரு ஃபியர் உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே பயங்கர இஷ்டம் உண்டு. ஸோ இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னால் வந்து இந்த ஒரு பர்சன் பாதிக்கப்படக்கூடாது. இவருக்கு வந்து ஃபேமிலி தெரியுது, இப்போ தெரியுது ஃபேமிலி வந்து எந்த ஒரு கருத்து கூட நம்மளை விடாது. நம்ம ஃபேமிலி மீறி ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு பர்சனும் பாதிக்கப்படுவாங்க, நானும் பாதிக்கப்படுவேன். இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரிபல்னு ஒரு கார்டு வந்துடும். ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ஃபேமிலி கூட இந்த ஒரு பர்சன் ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு வந்து இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளான எனக்கு இண்டிபெண்ட் வேணும், எனக்கு வந்து நான் தான் இம்பார்ட்டன்ட், நான் வந்து எனக்கு என்னோட இண்டிபெண்ட்டுக்காக என்னோட லைஃப்காக வந்து நான் அவங்க அம்மா கூட ஃபாதர் கூடலாம் ஃபைட்டிங் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆகும். ஏன்னா நமக்கு ரிபல்னு ஒரு கார்டாக வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த கார்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு கட்டுக்குள்ளே கிடக்குறாங்க. ஸோ அந்த கட்டை வந்து உடைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ஃபேமிலிங்கிற ஒரு கட்டுக்குள்ளே இவர் கடந்தாச்சுன்னா இவரோட ஆசைக்காக இவரோட லைஃப்காக இவரோட மைண்டுக்குள்ளே என்னோட லைஃப்பை நான் தான் ஜீவிக்கணும், எனக்கு அது எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை நான் தான் ஜீவிக்கணும், எனக்கு இந்த ஒரு பர்சனை வந்து மறக்க முடியல, எனக்கு இந்த ஒரு பர்சனோட செப்பரேஷன் என்ன வந்து கஷ்டப்படுது, இந்த ஒரு பர்சன் இல்லாமல் எனக்கும் லைஃப்புமே கம்ப்ளீட் ஆகாது, இந்த ஒரு பர்சன் என்னங்க என்னால் ஜீவிக்க முடியாது போல. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை நான் தான். பட் என்னோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சொல்லி மனசிலாக்கிறதுக்கு என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறது யாருமே இல்லை. பட் எனக்கு இந்த ஒரு பர்சனை வேணும். அப்போ இந்த ஒரு பர்சன் தன்னோட ஃபேமிலி கூட ஃபைட்டிங் பண்ணக்கூடிய எனர்ஜியாகும். இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் உங்களுக்காக ஃபேமிலி கூட ஃபைட்டிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஷேரிங் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட வேல்யூவை நீங்கள் மனசிலாக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க. உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர்னா நீங்கள் மனசிலாகுங்க. உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர்னு உங்களுக்கே தெரியல, பின்ன எப்படி அந்த ஒரு போஸ்டருக்கு தெரியும், பின்ன எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ உங்களோட பவர் என்ன, உங்களோட வேல்யூ என்ன நீங்கள் மனசிலாக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உங்களோட வேல்யூ என்ன பவர்னு மனசில் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியல, உங்களை பற்றி எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கட்டு அடுத்தவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் வேல்யூ 0ன்னு வச்சிங்கன்னா அடுத்தவங்க உங்களே 0ன்னு தான் வைப்பாங்க. உங்களுக்கு வேல்யூ நீங்கள் 100 வச்சிங்கன்னா அடுத்தவங்க உங்களுக்கு வேல்யூ 100 கொடுப்பாங்க. ஸோ உங்களை நீங்கள் ஸ்நேகிக்கிங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சனுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும். மேபி அதனால் கூட நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷனில் ஏங்குறீங்க. ஓகே, இந்த ஒரு பர்சன் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணணும், நீங்கள் ஒரு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனை கொஞ்சம் சீன் காட்டக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இவர் வந்து இப்போ என்ன சொல்கிறது, எப்பவுமே வந்து இவர் வந்து யாருக்கு முன்னாடி தோற்று போனாலும் உங்கள் முன்னாடி தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இவர் வந்து நான் சொன்ன மாதிரி இவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இன்னருக்குள்ளே பயங்கர ஒரு வலியை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வெளியே காட்டிக்கிற ஐம் ஓகே பார்த்தியா, நீ இல்லாமல் கூட எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுது பார்த்தியா, இந்த மாதிரி சீன் காட்டுற ஒரு கேரக்டர் இன்னருக்குள்ளே. ஓகே, ஸோ அதனால் இது ஒரு பர்சன் வந்து இவரை வந்து
இவராக வரணும்னு அந்த எண்ணம் இவர் கிடையாது. பட் நீங்களாக வரணும். ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும். அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் மேனிஃபெஸ்ட் டெக்னிக் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. மேபி நீங்கள் எந்த ஒரு மெசேஜும் கால் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு நேரத்துக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சேசிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும், நீங்களே எங்களுக்கு ஆன்சர் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே மேபி இந்த ஒரு போஸ்ட்னா நீங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களால் தான் செப்பரேஷன் ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு போஸ்ட் தான் வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்காதுங்க. ஓகே. ஏன்னா நம்மளும் ஒருத்தவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போயாச்சு. ஓகே, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ அவங்களுக்காக நீங்கள் உங்கள் உயிரே சாக்ரிஃபைஸ் பண்ணால் கூட அவங்கள பொறுத்த மட்டும் வேண்டாம். ஓகே. ஏன்னா அவங்க வந்து டேரெக்டாகவே நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ மறுபடியும் நீங்கள் வந்து கால் பண்ணினாலேயோ மெசேஜ் பண்ணினாலேயோ உங்கள் உயிரை கொடுக்குறனாலையோ அவங்க வந்து வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வேண்டான்னு முடிவு பண்ணினால தான் அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க வந்து கல்லில் மாட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த மனசாட்சிங்கிறது இருக்காது. ஏன்னா அவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ வேணான்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணி உங்களை விட்டு போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து காதில் புரிய வைக்கிறனால அதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஃபீல் பண்ண பொறுத்து நீங்களே தான் தவிர அவங்க கிடையாது. ஓகே. ஏன்னா அவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே. அப்படி இல்லை, நான் கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எந்த டைமாலும் இந்த ஒரு பர்சன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, என்னோடய வேல்யூ புரிஞ்சுப்பாங்க, என்னை அழவிட மாட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு அப்கோர்ஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நமக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் இருக்குது, நமக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம வந்து அம்மாவோட வயிற்றுலேருந்து பிறந்து வரும்போது நம்ம தனியாக தானே வந்தோம். போகும்போது தனியாக தான் நம்ம போகிறோம். ஸோ நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து நம்மளோட இண்டிபெண்ட்டை இழந்து நம்ம ஒரு உறவில் நிற்கணுமான்னு கேட்டால் நெவர். அப்படி ஒரு உறவில் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களோட இண்டிபெண்ட்டாக இழந்து நீங்கள் ஒரு உறவில் நிற்கிறீங்கன்னா அது உங்களுக்கு அடிமைத்தனமாக தான் இருக்குமே தவிர அது ஒரு ஹாப்பி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஓகே. கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அடிமையை தான் வச்சுருப்பாங்களே தவிர அதில் ஒரு சந்தோஷமோ ஒரு இண்டிபெண்ட்டோ ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கோ அதில் கிடைக்காது. ஸோ நமக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ உங்களோட பவர் என்ன, உங்களோட வேல்யூ வேணும்னு உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் பிரதர் கிட்ட, உங்கள் சிஸ்டர் கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லவ்னு சொல்லும்போது நம்மளோட வேல்யூ நம்மளோட பவரை நம்ம மறந்து அவங்களுக்கு வேல்யூ கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதே நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட பவரை நிற்கிறோம், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பவரை நிற்கிறோம். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நம்மளோட பவரை நம்ம அந்த இடத்துல விட்டுறோம். ஓகே. ஸோ யாருக்கும் உங்கள் பவரை விடாதுங்க. யார் வந்தாலும் சரி போனாலும் சரி உங்கள் பவரை நீங்கள் நில்லுங்க. உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்தா, உங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தா அடுத்தவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வேல்யூ கொடுக்காம அந்த ஒரு போஸ்ட்லேயே உலகம் சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக அந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்களே வேல்யூ கொடுக்கல. உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க காலிப்பை நீங்கள் விட மாட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கறதுனால தான் நீங்கள் அடுத்தவங்க காலிப்பை விழுறீங்க. ஓகே. ஸோ வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். கஷ்டப்படுத்த மாட்டாங்க. எந்த சுச்சுவேஷனில் உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லை மறுபடியும் என்னை வந்து அழ வைப்பாங்க, மறுபடியும் என்னை டிப்ரெஷன் ஆக்குவாங்க, மறுபடியும் என்னை வந்து ஹர்ட் ஆக்குவாங்கன்னா எதுக்கு நீங்கள் அந்த கால் பண்ணுறீங்க, எதுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ நமக்கு இந்த இடத்துல போனால் நமக்கு முள்ளு குத்துன்னு தெரியும். அப்போ எதுக்கு அந்த இடத்துல போகிறீங்க? அப்புறம் முள்ளு குத்துற பிறகு ஐயே இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க ஃபீல் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. அங்கே போனால் முள்ளு குத்துன்னு தெரியல. அப்போ உங்களை நீங்கள் சேஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. உங்களோட காதல் உண்மையான காதலாக இருக்கலாம். யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுட்டு யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு போர்ஷனை திருத்தி கொடுப்பாங்க. எனக்கு யூனிவர்ஸ் கரெக்டான டைமில் இந்த ஒரு போர்ஷனை கொடுப்பாங்க. யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு முன்னோட்டு போங்க. ஓகே. ஸோ நடக்கிறது யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ ஓகே. இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 17 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 18 important, 8 important. ஓகே. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் யாருக்காக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.